ஆட்டோ ஓட்டுநர் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து கிரீவ்ஸ் பேசஞ்சர் ஆட்டோ பற்றி பார்ப்போம். இந்த கிரீவ்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இருக்குதுலே ரொம்ப லீடிங்கான இன்ஜின் ப்ளஸ் ஸ்பேர் வந்து தயாரிக்கிற கம்பெனி. இவங்க நிறைய வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து நம்ம சார்ஜபிள் வந்துட்டு பெரிய பேட்டரியிலேருந்து ப்ளஸ் வந்துட்டு ஃபிஷர்மேனுக்கு கொடுக்குற இன்ஜின்லேருந்து ஆட்டோவிலே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஸ்பேர்லேருந்து ப்ளஸ் இன்ஜின் வரைக்கும் சப்ளை பண்ணுறது தான் கிரீவ்ஸ் கம்பெனி. இவங்க வந்துட்டு சப்ளை என்ன பண்ணுவாங்கனாக்கா இன்ஜின் ஸ்பேர் கொடுத்துருவாங்க. அவங்க ஒன்ஸ் பாடி மட்டும் பில் பண்ணி அவங்க பேரில் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில். இப்போ கிரீவ்ஸ் என்ன பண்ணிட்டாங்க புதுசாக அவங்களே பாடியோட வந்துட்டு ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் ஸ்பேர், ஒரிஜினல் டூல்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்து அவங்களே வந்துட்டு ஒரு பேசஞ்சர் ஆட்டோ வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுற ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாம் அந்த ஷோரூமில் தான் இருக்கோம். நாம் வந்துட்டு டீசல் சிட்டின்னு ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள். இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி ப்ளஸ்ஸு ரோப் ஸ்டார்ட் வண்டி. அதாவதுனா நீங்கள் செல்ஃப் ஒர்க் ஆகலனா ரோப்பு போட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபார்வர்ட் கீர்ஸ் இருக்குது ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கீர் இருக்குது. இந்த வண்டி நீங்கள் நார்மல் நம்ம BS4 இன்ஜின்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு நார்மல் டிசி போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ளஸ்ஸு நீங்கள் ரோப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர நம்ம காம்படேட்டர் வெஹிக்கிள் இருக்கீங்களா, அதில் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆள் உட்காந்து ஒரு கன்வீனியன்ட்டே இருக்காது. அப்போ டிரைவருக்கு என்ன ஆகுனாக்கா, ஒரு பெரிய ஆள் உட்காடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அவர் ரொம்ப லாங் போகிறதுக்கு யோசிச்சுட்டு ரொம்ப பெயினோட தான் ஓட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம வண்டி அப்படி கிடையாது, உங்களுக்கு சீட்டு கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கும். நம்ம இந்த கிரீவ்ஸ் கம்பெனியே பாடி வந்து உங்களுக்கு பில் பண்ணி கொடுக்குறதால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மைலேஜை பேஸ் பண்ணி தான் அந்த பாடியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. மற்ற வண்டியோட கெர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா வேற குவான்டிட்டி இருக்கும், நம்மளது வேற லெவலில் இருக்கும். ஆனால் நம்மளது தரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கெர்ப் வெயிட் பேஸ் பண்ணி தான் மைலேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்மளது வந்துட்டு ஈவனாக இருக்கிறதால நம்பர் 1 மைலேஜ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் வந்துட்டு ரன்னிங்கில் 36 கீழே குறையவே இல்லை. அதுக்கான டெஸ்ட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீவ்ஸ் இன்ஜின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 435 சிசி இன்ஜினு, சிங்கிள் சிலிண்டரு, டீசல் வேரியண்ட்டு. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம காம்பரேட்டருக்கு எல்லாமே இந்த இன்ஜின் தான் சப்ளை பண்ணுறாங்க. தொட்டியோட வித்து சைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை விட நம்மளுது 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹைட்லேயே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுனாக்கா கஸ்டமர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம் பேசஞ்சர்ஸ். நம்ம இன்ஜின் வந்து கிரீவ்ஸ் இன்ஜினியர்ன்றதில் அவங்களோட ஓன் பாடி மேக்கிங்கிறதால இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி தரமான கேஜிலையும் ஸ்ட்ராங்காகவும் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. விண்ட்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காம்படேட்டர் வெஹிக்கிளை விட நம்மளது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒய்டாக இருக்கும். இதனால் நல்ல விசிபிலிட்டிக்கு டிரைவருக்கு கிடைக்கும். மற்ற காம்படேட்டர் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறுகியாக இருக்கும், அவங்களுக்கு பார்த்துட்டு ஓட்டுறதுக்கே சிரமமாக இருக்கும். இதில் வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷல். இது நம்ம வண்டியில் கிரீவ்ஸ் வண்டியில் நம்ம கிரீவ்ஸ் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டுறதுக்கு மெயினான விஷயம் அவருக்கு ஹெட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அவர் ஃப்ரீயாக உட்காந்து ஓட்ட முடியும். காம்படேட்டர் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு ஓட்டுற மாதிரியே இருக்கும். அவர் எவ்வளோ நேரம் தான் குனிஞ்சு ஓட்டிகிட்டே இருப்பார். நம்மளது பாருங்க, நானே பார்த்தீங்கன்னாக்கா 180 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கேன். ஸோ எனக்கே இவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அடுத்து இந்த முட்டி பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இடிச்சா மாதிரி ஓட்டிட்டு போவாங்க. நம்மளது பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கிரீவ்ஸில் இருக்கிற ஒரு மெயின் ஸ்பெசிஃபிகேஷனு. நம்ம டிரைவர் சீட்டு பார்த்தீங்கன்னாக்கா பர்த்தும் நல்லா அகலமாக இருக்கும், நல்லா ஹைட் இருக்கும். ப்ளஸ் வந்து கிரீவ்ஸில் இந்த கிரீவ்ஸ் ஆட்டோவில் வர பேக் சைடு அந்த சீட் இருக்கு இல்லைங்களா, அது கிரீவ்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க, உட்டன் ஐட்டம். மற்றவங்க எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் கொடுப்பாங்க. சரிங்களா? காம்படேட்டரில் இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் இந்த வண்டியில் இருக்கிறதுல. பேசஞ்சர் சீட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பர்த்து லென்த்தாகவும் இருக்கும், ஹைட்டாகவும் இருக்கும். ஒரு 3 கஸ்டமர்ஸ் வந்து 3+1 தான் ஆக்சுவலாக இது. அவங்க 3+1 போது உங்களுக்கு வித்து வந்து அகலமாக இருக்குது, நல்லா லென்த்தாக இருக்கிறதால ஃப்ரீயாக உட்காரலாம் அந்த சீட்டில். யாருக்கும் வந்துட்டு இந்த இடக்கட்டமாக உட்கார ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறதே இருக்காது. உங்களுக்கு இது வந்துட்டு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். மற்ற காம்படேட்டர் வெஹிக்கிளை விட நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு தண்ணி போகிற இடத்துலையோ இல்லை ஒரு மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும் போதோ வண்டி பாட்டத்துக்கும் மற்ற இதுக்கும் வந்துட்டு சின்ன சேதாரம் இல்லாமல் ஆகும்.